the bell icon on YouTube and don't miss another update. பிரான்ஸ் பார்த்த வேலை உக்ரைன் வசமா சிக்கிக்கிச்சா, இல்ல நேட்டோ வசமா சிக்கிக்கிச்சா, இல்ல வருங்காலங்கள்ல அமெரிக்காவால ரஷ்யாவுக்கு எதிராக எந்த திட்டத்தையும் போட முடியாதோ அப்படிங்கிற 3 சந்தேகங்கள் வலுவா வர ஆரம்பிச்சிருச்சு. காரணம் அதோட ரஷ்யாவோட கவுண்டர் பொசிஷன் எடுத்த வேகம் இனிமேல் எந்த ஜென்மத்திலையும் ஓரளவுக்கு கொஞ்சம் குறைச்சு நியாய தர்மத்தோட சொல்லணும்னா அடுத்த 10ல இருந்து 30 வருஷத்துக்கு ரஷ்யாவுக்கு எதிராக இந்த 3 பிளேயர்களும் எந்த திட்டத்தையும் தீட்ட முடியாது அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை ரஷ்யா கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. பிரான்ஸ் சொன்ன ஒரே விஷயத்துக்காக என்ன அப்படின்னா நேட்டோவோட துருப்புக்கள் இறங்கும் அப்படின்னு சொன்ன அந்த விஷயம் போன பதிவுல நம்மளே விரிவா பார்த்தோம். அதோட ரஷ்யா எடுத்த கவுண்டர் பொசிஷன், ரஷ்யா மட்டும் கிடையாது, நேட்டோவில் உள்ள மற்ற நாடுகள் அதே மாதிரி பிரான்ஸுக்குள்ளேயும் எப்படி பார்க்குறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த விவகாரத்தை பிரான்ஸ்குள்ள அதே தான் மேக்ரான் பார்வையை தான் பார்க்குறார்கள். அங்கே உள்ள ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாருமே ஒரே பார்வை தான். அன்னைக்கு நடக்கலன்னு சொன்ன நிறைய விஷயம் இன்னைக்கு நடக்குது. அதே மாதிரி தான் போர்க்களத்தில் எதுவுமே சாத்தியம்தான். அதனால மேக்ரானோட கருத்து ஒன்றும் பெரிய புது கருத்தெல்லாம் கிடையாது. போர்க்களத்தில் எல்லாமே சாத்தியம். அப்படி ஒரு சாத்தியமான விஷயத்த அவர் சொன்னாரு. இதனால நாளைக்கே உக்ரைனுக்குள்ள நேட்டோ இறங்க போதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சரி, நாளை அன்னைக்கு நேட்டோ ரஷ்யாவோட போர் தொடுக்க போதான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. போர்க்களத்தில் எதுவும் நடக்குங்கிறத சிம்பிளான லாஜிக்கை தான் மேக்ரான் பதிவு பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பெரிய குண்டை தூக்கி வீசிட்டு, ஐயப்பா நாங்கள் வீசுறதுலாம் குண்டே இல்லை, இது போர்க்களத்தில் சகஜம் அப்படிங்கிற மாதிரி விலகி போயிடுச்சு பிரான்ஸ். சரி, பிரான்ஸ் இப்படி விலகி போயிடுச்சு. பிராந்திய வல்லரசு ஜெர்மனி இதை பற்றி வாயே திறக்கல. மற்ற நாடுகள் எல்லாம் சொல்றது என்ன அப்படின்னா பிரான்ஸோட கலாச்சாரம் வேற, நேட்டோவுக்குள்ள உள்ள மற்ற நாடுகளோட கலாச்சாரம் வேற. அதனால அவர்கள் சொன்ன மாதிரி நாளைக்கு நேட்டோவோட துருப்புக்கள் போய் நிற்கும்னு நாங்கள் நினைக்கவே இல்லை அப்படின்ட்டாங்க. சிம்பிளா நேட்டோவில் உள்ள மற்ற நாடுகள் ஒதுங்கிக்கிச்சு. நேட்டோவில் உள்ள மற்ற நாடுகள் ஒதுங்கிறதுக்கு முன்னாடி பிரான்ஸே ஒதுங்கிக்கிச்சு. இப்போ ரஷ்யா களத்துக்குள்ள வருது. ரஷ்யா இதை வலுவா பிடிச்சிக்கிச்சு. அதாவது நேட்டோ பைய ஒரு விஷயத்த, அதாவது ஸ்லோவா ஒவ்வொரு விஷயமா செஞ்சா ரஷ்யா அதை ஏத்துக்கும் அப்படிங்கிற மனநிலையில சுத்திக்கு தெரிஞ்சிங்கன்னா தொலைச்சு போடுவோண்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதற்காக அப்படின்னா மேக்ரான் சொன்னார்ல, முதல் நாள் வெறும் ஹெல்மெட்டை மட்டும் கொடுத்த குரூப்பு அடுத்த கட்டமா மிசைல்களை தரமாட்டேன்னு சொன்ன குரூப் எல்லாம் மிசைல்களை தந்துச்சு. அடுத்த கட்டமா விமானம் தரமாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு விமானம் தந்தார்கள் அப்படின்னு. அப்படி ஒவ்வொன்றும் தரதுக்கு முன்னாடி ரஷ்யாவும் மிரட்டுச்சு, தந்தா தொலைச்சுடுவேன்னு. தந்ததுக்கு அப்புறம் விட்டுருச்சு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா களத்துக்குள்ள அதுகளோட வெயிட்டேஜை நம்மளால பார்க்க முடியும் ஈஸியா. இவனுங்க கொடுத்த பயிற்சியில உக்ரைன் கிழிச்சு போடுமா குறுகிய காலகட்டத்துல. அதனால ஈஸியா நம்மளால அந்த ஆயுதங்களை நியூட்ரலைஸ் பண்ணிடலாம். அந்த ஆயுதங்களை என்ன மாதிரியான ரீஎன்ஜினியரிங் பண்ணலாம், எல்லா விஷயங்களும் நம்ம கையில் கொடுத்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அடுத்த கட்டமாக சில ஆயுதங்கள் களத்துக்குள்ளே பம்ப் ஆகும்போது ரஷ்யா அமைதியாக இருந்துச்சு. அதுதான் அங்கே நடந்தது. அதுக்காக நீ எங்களை ஒவ்வொன்றா ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணால் அமைதியாக இருப்போம், நேட்டோவை விட்டுருவோம் அப்படிங்கிறத நினப்பு இருந்தால் இப்பயே மறந்துடு, இல்லை தொலைச்சு போடுவோம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏறக்குறைய அடுத்த 30 வருஷத்துக்கு எங்கேயாச்சும் வம்புழுக்கலாம் இதே மாதிரி உக்ரைன் மாதிரி விவகாரங்களை காட்டின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு பெரிய இடிதான். காரணம் இப்படி பைய இறங்கி 2-3 வருஷத்தை சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சேன்னா அடுத்த தாட்டி விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா முழுக்க பிரான்ஸ் பண்ண அந்த அரசியல் தான். பிரான்ஸுக்கு பேக் ஃபயர் ஆகலை, ஏன்னா அவங்க ஒதுங்கிக்கிட்டாங்க. அமெரிக்காவுக்கு ஃபுல் ஃபயர் பிடிச்சிக்கிச்சு. அமெரிக்கா இவ்வளவு பரபரப்பு நடக்குது இந்த விவகாரத்தில், இதுவரை ஒத்த ஸ்டேட்மெண்ட்டை அமெரிக்கா ரிலீஸ் பண்ணவே இல்லை. அதாவது வெள்ளை மாளிகை இந்த பக்கம் எட்டி கூட பார்க்கல. அதுக்கு நேர்மாறா பென்டகன் உள்ள வந்துருச்சு. என்ன அப்படின்னா, அதாவது இப்ப களத்துல நடந்துகிட்டு இருக்கிறது முடிவுக்கு வரல. அதாவது உக்ரைன் யுத்தம் ஒரு முடிவுக்கு வரல அப்படின்னா அமெரிக்க இராணுவம் ஐரோப்பா முழுவதும் தன்னோட ஆதிக்கத்தை செலுத்துறதுக்காக தயார் நிலையில வைக்கக்கூடிய ஆட்களோ வீரர்கள்னு எடுத்துக்க முடியாது. அங்க இருக்கக்கூடிய வெடிப்பொருட்கள், அதே மாதிரி ஆப்பிரிக்கா பகுதிகளை குறி வச்சு இருக்கக்கூடிய சப்ளைஸ் ஒட்டு மொத்தமா இல்லாம போயிடும். எல்லாத்தையும் உக்ரைனுக்கு தார வாத்துட்டு உலகத்துல பல பகுதிகளில் வெறுங்கையோட நம்ம நிக்கிற மாதிரி ஆயிரும். அப்படி எல்லாத்தையும் தார வாத்தாலும் உக்ரைன் ஜெயிப்பானா? இதே 2 வருஷம் பண்ண கூத்ததான்
பண்ணி தொலைப்பாய்ங்க அப்படிங்கிற மாரி அவர்கள் பங்குக்கு அவர்களும் போட்டு விட்டுருக்கார்கள். ஏறக்குறைய உக்ரைன் யுத்தம் சாதிச்சது யாரு அப்புட்ன்னா, முதல் நாள்ல இருந்து வெவ்வேறு பிளேயர்க வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த எல்லா பிளேயர்க கூடயும் அமெரிக்கா அப்படின்னு பக்கத்துல எழுதிக்கிட்டே வரலாம். உதாரணத்துக்கு அந்த வெவ்வேறு பிளேயர்கள் யாரு அப்புட்ன்னா, துருக்கி, யுஏஇ, இந்தியா அப்படின்னு பட்டியல் போய்க்கிட்டே இருக்கும். வெவ்வேறு நேரங்கள்ல எல்லா நாடுகளும் மைலேஜ் எடுத்தாங்க. அதுக்கு பேரலலா அமெரிக்கா, அமெரிக்கா, அமெரிக்கான்னு போட்டு வரலாம். இப்ப அந்த அமெரிக்காவ பூரா அழிச்சுட்டு ரஷ்யா, ரஷ்யா, ரஷ்யான்னு போடலாம். அந்த மாரி நிலைமை அப்படியே தலைகீழா மாறிருச்சு. ரஷ்யா இத நல்லா பயன்படுத்துது. ஏறக்குறைய இந்த மைலேஜ இன்னமும் விரிவுபடுத்த இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க.